YouTubeல உங்களுடைய வீடியோஸை வைரல் ஆக்கிறதுக்கான டைட்டில்ஸ், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறது, எப்படி எடுக்கிறதுங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னால நீங்க டைட்டில்ல இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வைக்கணும், டாக்ஸ்ல இப்படி எல்லாம் போடணும், டிஸ்கிரிப்ஷன் இப்படி இருந்தா தான் வியூஸ் போகுங்கிற மாதிரி நீங்க நிறைய வீடியோஸை YouTubeல பார்த்திருப்பீங்க. ஆனா உண்மையிலேயே உங்களுடைய வீடியோஸ்க்கு அதிகமா வியூஸ் கொண்டு வரதுக்கு இந்த டாக்ஸ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் முக்கியமா என்ன? ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னா, மிஸ்டர் பிஸ்ட் உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிளானட்டோடைய ஒரு டாப் கிரியேட்டர். ஆனா அவரே அவருடைய வீடியோஸ்ல டாக்ஸ் போட மாட்டாரு, டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் பெரிய லெவல்ல எந்த ஒரு கீவேர்டும் இருக்காது. பட் அவருக்கு மட்டும் எப்படி ஆவரேஜா 100 மில்லியன் வியூஸ் போகுது? இது எப்படி சாத்தியம்? ஒரு பக்கம் எல்லாரும் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் தான் முக்கியம்னு சொல்றாங்க. பட் இது எதையுமே சரியா பண்ணாம ஒரு மனுஷனுக்கு எப்படி யூடியூப்லயே அதிகமா வியூஸ் போகுது? அண்ட் இந்த மாதிரி உங்ககிட்ட யாருமே சொல்லாத ஆனா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கு. சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா இனிமே உங்களுடைய லைஃப்ல இந்த டாக்ஸ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இத பத்தின எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வர போறது கிடையாது. சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சோ முதல்ல நம்ம இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் இது எல்லாத்தையும் எதுக்காக வைக்கிறோம்ங்கறத தெரிஞ்சுப்போம். So actually YouTube algorithm வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஆட்டோ ஜெனரேட்டட் சப்டைட்டில்ஸ் அண்ட் தென் டாக்ஸ் இந்த 4 மெட்டாடேட்டா யூஸ் பண்ணி தான் நீங்க அப்லோட் பண்ண வீடியோ எதை பத்தினதுங்கறத தெரிஞ்சுக்கும். சரி ஹரி, இந்த அல்கோரிதம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் ரொம்பவே சிம்பிள். உங்களுடைய வீடியோ எதை பத்தினதுங்கறத யூடியூப் அல்கோரிதம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுடைய வீடியோக்கான கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட அந்த அல்கோரிதம் கொண்டு போய் இந்த வீடியோவை சேர்க்கும். நான் திரும்பவும் சொல்றேன், மெட்டாடேட்டானா ஒண்ணும் இல்ல, இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஆட்டோ ஜெனரேட்டட் சப்டைட்டில்ஸ் அண்ட் டாக்ஸ் இது 4க்கு தான் சொல்றேன். இதே வீடியோல இந்த 4யும் திரும்ப சொல்ல முடியாததால நான் மெட்டாடேட்டாங்கற வேர்டை யூஸ் பண்றேன். நான் எங்கெங்கெல்லாம் மெட்டாடேட்டாங்கற வேர்டை யூஸ் பண்றேனோ நான் அந்த 4 தான் சொல்றேங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த இவ்வளவு முக்கியமான இந்த மெட்டாடேட்டாவை நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டைட்டில்ல போடுறத அப்படியே காப்பி பண்ணி அது 2 தடவை டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு இருக்கிறத மொத்தமா அப்படியே காப்பி பண்ணி அந்த டாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படி நீங்க பண்றது தான் உங்களுடைய சேனல்ல க்ரோ ஆக விடாம ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கும். சோ இப்போ நம்ம ஒரு வீடியோவுக்கு டைட்டில் எப்படி ப்ராப்பரா செட் பண்றதை பத்தி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போற எல்லாத்தையும் விட ரொம்பவே முக்கியமானது இந்த டைட்டில். ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த டைட்டில் தான் உங்களுடைய வீடியோவுடைய சிடிஆரை டைரக்டா இம்பாக்ட் பண்ணும். அதாவது உங்களுடைய வீடியோவுடைய தம்ப்நெயில்ல இருந்து டைட்டில் சரியில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வீடியோட சிடிஆர் கம்மியாகும். இதுவே உங்களுடைய தம்ப்நெயில் ஆவரேஜா இருந்து டைட்டில் ரொம்ப அட்ராக்டிவா கிளிக்கபிளா இருந்துச்சுன்னா உங்களுடைய வீடியோட சிடிஆர் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எப்படி இந்த டைட்டிலும் தம்ப்நெயிலும் ஒண்ணா சேர்ந்து சிடிஆரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கறத பத்தி நான் ஹவ் டு மேக் a great thumbnail சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மேல கார்டுல தெரியுற இந்த வீடியோவும் பாருங்க. நீங்க நிறைய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. சோ இப்போ ஒரு வீடியோக்கான பெர்ஃபெக்ட்டான டைட்டிலை நாம எப்படி வைக்கணும்? சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவோட டைட்டிலை நம்மளால 3 வழிகளில் வைக்க முடியும். நம்பர் 1 சர்ச் ரேங்கிங்ல ரேங்க் பண்றதுக்கு நம்ம ஃபைட் பண்றது. நம்பர் 2 மத்தவங்களுடைய வீடியோ, அதாவது நீங்க போட போற அதே வீடியோ மாதிரி இன்னொருத்தவங்க போட்டிருப்பாங்கல்ல ஒரு டாப் ரேங்கிங் வீடியோ, அந்த வீடியோவுடைய சஜஷன் ஃபீல்ட்ல புஷ் பண்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த மெட்டாடேட்டா கொடுத்து ஆப்டிமைஸ் பண்ணணும். அண்ட் நம்பர் 3 பாத்தீங்கன்னா மேக்கிங் கிளிக்கபிள் டைட்டில்ஸ். இது எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ஒருத்தங்க அந்த தம்ப்நெயிலையும் அந்த டைட்டில் ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கியூரியாசிட்டி வந்து அவங்க கிளிக் பண்ணிரணும் அந்த வீடியோவை. அண்ட் இந்த ஒரு மெத்தட் தான் பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிஸ்ட் அவரோட வீடியோஸ்ல யூஸ் பண்றாரு. சோ இதை நீங்க எப்படி பண்ண முடியுங்கிறதையும் நான் இந்த வீடியோல ஆட் பண்ணிருக்கேன். சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிரியாணி மேக்கிங் வீடியோவை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். சோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்கான டைட்டில நான் சொன்ன இந்த 3 வழிகளில் வைக்க முடியும். இப்போ நம்ம இதுல நம்பர் 1 வழியை பார்ப்போம். சோ இப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, சர்ச் ரேங்கிங்ல இந்த வீடியோ ரேங்க் பண்றதுக்கு பார்க்கணும். சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ இந்த பிரியாணி மேக்கிங் வீடியோ பார்க்க போற மக்கள் என்னன்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுவாங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடா நம்ம இந்த வீடியோக்கான டைட்டில செட் பண்ணணும். இது பண்றது ரொம்பவே சிம்பிள், நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இப்போ ஜஸ்ட் நீங்க யூடியூப் ஓபன் பண்ணிட்டு ஹவ் டு மேக் பிரியாணி டைப் பண்ணுங்க. சோ இப்படி நீங்க டைப் பண்ணும்போது கீழே பாத்தீங்கன்னா நிறைய சஜஸ்டட் கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்களா, இதெல்லாம் எதுவுமே இல்ல, மக்கள் எதையெல்லாம் போட்டு யூடியூப்ல சர்ச் பண்றாங்களோ அதெல்லாம் தான் இந்த இடத்துல காமிக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ மெத்தட். நீங்க இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எடுத்து ஓகே இப்படிதான் மக்கள் இதெல்லாம் சர்ச் பண்றாங்க அந்த வீடியோஸ் தெரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமா உங்களுடைய வீடியோக்கு டைட்டில் வைக்கலாம். இல்ல இதை கூட நீங்க காப்பி பண்ணி உங்களுடைய வீடியோஸ் டைட்டிலா வைக்கலாம். உங்களுடைய வீடியோஸ்க்கு நல்ல வாட்ச் டைமும் ஆவரேஜ் வாட்ச் டியூரேஷன் அதிகமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த கீவேர்ட்ல உங்களுடைய வீடியோ நம்பர் 1ல ரேங்க் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்பர் 2 மெத்தட் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கிற நம்ம வீடியோக்கு ரிலேட்டடான பாப்புலர் வீடியோ கீழே சஜஷன் ஃபீல்ட்ல புஷ் பண்றது. அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் மெத்தட். இதை தான் நான் அதிகமா என்னுடைய எல்லா சேனல்ஸ்லயுமே யூஸ் பண்ணுவேன். சோ இப்போ இது எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இந்த விஷயங்கள்லாம் ஃப்ரீயாக வெளியே ஷேர் பண்ணலாமா? ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் சில பேசிக்கான விஷயங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் கோர்ஸ்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணி அதை கூவி வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது பேசாமல் நானும் அப்படி பண்ணிட்டு போகலாம் போல. நம்ம வந்து நிறைய பேர் வந்து வெளியே ஓப்பனாக ஈஸியாக ஷேர் பண்ணாத நிறைய விஷயங்களை நம்ம ஓப்பனாக வீடியோ ஷேர் பண்ணுறோம்னு எனக்கு தோணுது. லைக்கை போடு.
உனக்காண்டி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இது எவ்வளவு பேருக்கு வேரபிளா இருக்குங்கிறது சத்தியமா தெரியல. உங்களுக்கு என் வீடியோ நீங்க இவ்வளவு பார்த்துருப்பீங்க. நம்ம போட்டிருக்க வீடியோஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடியோ கிட்ட நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல இந்த சேனல்ல. ஸோ அவ்வளோ வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா ஸோ அடுத்தடுத்து போட வீடியோஸ்ல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம இந்த வீடியோ சொன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கும் ஒரு தாட் வரும். ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ நம்மளுடைய வீடியோஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது கெட்டவே கிடைச்சது அப்படின்னா அது என்னங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா தான் அந்த வீடியோ பார்க்க வர மற்ற பீப்புளும் அந்த கமெண்ட்டை பார்ப்பாங்க. அண்ட் தென் அவங்களும் அதை ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் இது மூலியமா ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டி கிரியேட் ஆகும். இதனால நம்ம எல்லாரும் ஒண்ணா க்ரோ ஆகலாம். அண்ட் இருக்கிறதுலே இந்த செகண்ட் மெத்தட் தான் ரொம்பவே ஈஸி. இது எப்படி பண்றதுன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்த மாதிரியான ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறீங்களோ அதே மாதிரியான வீடியோவை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி யாராவது யூடியூப்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுல இருக்கிறதுலே பாப்புலரான வீடியோ எதுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். இது பண்றது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்க யூடியூப் ஓபன் பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோட டைட்டிலான ஹவு டு மேக் அ பிரியாணி இன் தமிழ்னு டைப் பண்ணிட்டு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதுல ஷார்ட் பை கீழ வியூ கவுண்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா வரிசையா நம்மளுடைய வீடியோக்கு ரிலேட்டடான டாப் வீடியோஸை நம்மளால பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் கூட நல்ல மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு வீடியோவை பார்த்து அந்த வீடியோடைய மெட்டாடேட்டா மாதிரியே சிமிலரா உங்களுடைய வீடியோலையும் நீங்க வைக்க போறீங்க. லைக் அதாவது அந்த வீடியோட டைட்டில் மாதிரி உங்களுடைய வீடியோட டைட்டில் இருக்கணும் வித் மைனர் டிஃபரன்ஸ். இதே மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸுமே. இப்போ உங்ககிட்ட நான் டைட்டிலுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். அது என்ன அப்படின்னா எப்போதுமே முடிஞ்ச வரை உங்களுடைய டைட்டில் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா 70 லெட்டர்ஸ்க்குள்ள யூஸ் பண்ணுங்க. சோ 70க்கு மேல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி அந்த டைட்டிலுக்கு பின்னாடி இந்த மாதிரி டாட்டா வந்துரும். சோ அதனால நீங்க என்னதான் அதுக்கு பின்னாடி டைப் பண்ணினாலும் அது ஆடியன்ஸ்க்கு விசிபிளா இருக்க போறது கிடையாது. சோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா முடிஞ்ச வரை 70 லெட்டர்ஸ்க்குள்ள மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க லாங்கா தான் யூஸ் பண்ற மாதிரி கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா இருக்கிறதே முக்கியமான கீவேர்ட்ஸை அந்த டைட்டிலோட ஸ்டார்டிங்லேயே வச்சு ஒரு டைட்டில் ஃப்ரேம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய வீடியோஸ்க்கான டைட்டில் செட் பண்றப்ப நீங்க கிளிக்கபிளா ஆப்டிமைஸ் பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச வரை அதுல கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் நீங்க எப்படி வைக்கிற அந்த ஒரு டைட்டில் ஒரு நார்மலான வியூவர் பார்த்தாங்கன்னா இந்த வீடியோல அவங்க என்ன சொல்ல போறாங்க, அதுல என்னதான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகணும். சோ அந்த ஆங்கிள் உங்களுடைய வீடியோக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பரான டைட்டில் நீங்க வைக்கணும். சோ இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோக்கு எப்படி டைட்டில் வைக்கணுங்கிறத பத்தி ஒரு தெளிவான புரிதல் இருக்கும்னு நான் நம்புறேன். சோ அடுத்தது நம்ம ஒரு வீடியோக்கான பெர்ஃபெக்ட் டிஸ்கிரிப்ஷனை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய வீடியோக்கான SEO-வை கரெக்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். அண்ட் யூடியூப்மே இதே தான் சொல்றாங்க. எப்போதுமே ஒரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுடைய ஸ்டார்டிங்ல முக்கியமான கீவேர்ட்ஸ் கொடுங்க. இது உங்களுடைய வீடியோஸை ரேங்க் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபார் an example how to increase subscribers on YouTube channel in தமிழ்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்றேன்னு வச்சுப்போம். இந்த ஒரு வீடியோக்கான முக்கியமான கீவேர்டை நீங்க ரெண்டு மெத்தட்ல ஃபைண்ட் பண்ணலாம். நம்பர் 1 நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஃப்ரீ மெத்தட். ஜஸ்ட் நீங்க யூடியூப்லயே போயிட்டு உங்களுடைய கண்டென்ட்க்கு ரிலேட்டடா டைப் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு கீழே வர்ற உங்களுடைய வீடியோக்கு ரிலேட்டடான எல்லா கீவேர்ட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு அப்புறமா அதை எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு பேராகிராஃபா டைப் பண்ணி உங்களுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனோட பிகினிங்ல வச்சுக்கோங்க. அண்ட் அது கீழே உங்களுடைய மற்ற சோஷியல் மீடியா லிங்க்ஸ், அது கீழே அஃபிலியேட் லிங்க்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா உங்களுடைய டிஸ்க்ளைமர்ஸ் எல்லாம் போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த மெத்தட் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற பிட்ஐக்குங்கிற இந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு சைன் இன் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் கீவேர்ட்ஸ்ங்கிற அந்த டேபுக்கு போயிட்டு இதுல உங்களுடைய வீடியோட டைட்டில் அப்படியே டைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ விட்டைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோட டைட்டிலுக்கு ரிலேட்டடான எல்லா கீவேர்ட்ஸுமே காமிக்கும். நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மியா தான் காமிக்கும். இதே நீங்க ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா கீவேர்ட்ஸுமே அது காமிக்கும். அண்ட் இதே நீங்க எடுத்து ஒரு பேராகிராஃபா மாத்தி உங்களுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த விடைக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு தேவையானதை நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். நானுமே இதை பர்சனலா யூஸ் பண்றேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ உங்ககிட்ட சப்போஸ் உங்களுடைய எல்லா வீடியோக்கும் சூட் ஆகிற மாதிரியான ஒரு டிஃபால்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடுல கீழ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் டிஃபால்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இருக்குதுல இதுல அதை பேஸ்ட் பண்ணி வச்சிருங்க. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போற எல்லா வீடியோஸ்லயுமே டிஃபால்ட்டா இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனை பேஸ்ட் பண்ணிடும். நீங்க ஒரு தடவையும் இண்டிவிஜுவலா ஒரே விஷயத்தை திரும்ப பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு நான் கீவேர்ட்ஸ் பேஸ்ட் பண்றேன்னு சொல்லி எல்லா பக்கமும் இந்த கீவேர்ட்ஸ் எடுத்து மொத்தமா டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா யூடியூப் உடைய ஸ்பாம் கம்யூனிட்டி கைடன்ஸ் கீழ உங்களுடைய வீடியோ பிளாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல உங்க சேனல்ல டெர்மினேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போறது இந்த டாக்ஸ். உங்ககிட்ட இந்த டாக்ஸை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. லைக் இந்த வெப்சைட்ல இருந்து டாக் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய வியூஸ் பிச்சுக்கிட்டு போயிடும், அந்த இடத்துல இருந்து டாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல வியூஸ் போகும், இந்த மாதிரியான பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. பட் யூடியூப் சைட்ல இருந்து இந்த டாக்ஸை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். டாக்ஸ் பிளேஸ் a minimal role in your video discovery னு சொல்றாங்க. ஆக்சுவலா யூடியூப் இத சொல்லிட்டாங்க. பட் இது உண்மைதானான்னு மிஸ்டர் பீஸ்ட் பாத்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அது ஒரு வீடியோவாவும் போட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா சும்மா ரேண்டமா ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எடுத்து
அது ஒரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனா வச்சு டைட்டில் எதுவும் வைக்காம டாக்ஸ் எதுவும் போடாம வீடியோ ஏவா அப்லோட் பண்ணாரு. அதே மாதிரியே திரும்பவும் அதே ஆல்பபெட்ஸ் எடுத்து இன்னொரு வீடியோட டாக்ஸ் கொடுத்து டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷன் வைக்காம அப்லோட் பண்ணாரு. இப்போ அவர் அந்த ரேண்டமான லெட்டர்ஸை யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணும்போது அவர் எந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருந்தாரோ அந்த வீடியோ தான் ரேங்க் ஆச்சு. அதே லெட்டர்ஸை ஒரு வீடியோக்கு டாக்ஸா கொடுத்திருந்தார்ல, அது பாத்தீங்கன்னா ரேங்க் ஆகவே இல்ல. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டாக்ஸ் வந்து நம்மளுடைய வீடியோட எஸ்இஓல பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணாது. பட் நம்மளுடைய கண்டென்ட்டை பார்க்க வர ஆடியன்ஸ் சம்டைம்ஸ் சர்ச் பண்ணும்போது மிஸ்பெல் பண்ணாங்கன்னா, அதாவது இப்போ என்னோட சேனல் நேம் பாத்தீங்கன்னா ஹரி ஜோன் இருக்கு, ZONE. பட் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா HARISONE போட்டு சர்ச் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க தப்பா டைப் பண்ணும்போது இந்த டாக்ஸ் வந்து நம்மளுடைய கரெக்டான சேனலுக்கு ரீடைரக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹரி சோனுங்கிற வேர்டை என்னுடைய சேனலோட டாக்ஸ்லயும் என்னுடைய வீடியோட டாக்ஸ்லையும் நான் கொடுத்தேன் அப்படின்னா, அடுத்த தடவை யாராவது ஒருத்தர் ஹரி சோன்னு சர்ச் பண்றப்ப என்னுடைய ப்ராப்பரான வீடியோஸ் அவங்களுக்கு ஷோ ஆகும். சோ அதனால நீங்க இந்த டாக்ஸ் பத்தி அதிகமா கவலைப்படுறதுக்கு தேவையில்லை. முடிஞ்ச வரை உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட்டை உங்களுடைய டைட்டில் அண்ட் தம்ப்நெயில போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரி ஹரி, நீ சொன்னதால நான் கரெக்டா பண்ணிடுறேன், பட் இப்போ எனக்கு வியூஸ் வருமான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஆன்சர் வரும், ஆனா வராது. ஆக்சுவலா நீங்க பெர்ஃபெக்ட்டா எஸ்இஓ மட்டும் பண்றதால உங்களுடைய வீடியோஸ்க்கு வியூஸ் வருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன் இப்படி சொல்லணும்னா, யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த எஸ்இஓ மட்டும் இல்லாம நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. லைக் உங்களுடைய வீடியோவுடைய CTR, ஆவரேஜ் வாட்ச் டியூரேஷன், ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், உங்க வீடியோட எங்கேஜ்மெண்ட், இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் உங்களுடைய வீடியோ சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் உங்களுடைய வீடியோ வைரல் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா இதுவே உங்களுடைய வீடியோக்கு நீங்க எஸ்இஓ ப்ராப்பரா பண்ணி ஒரு நல்ல தம்ப்நெயில் வச்சு உங்க வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸ் ரொம்ப நேரம் பார்த்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுத்த கீவேர்ட்ஸ்ல உங்களுடைய வீடியோ ரேங்க் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வீடியோக்கு ரிலேட்டடா ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கிற டாப் வீடியோஸோட சஜஷன் ஃபீல்ட்ல உங்களுடைய வீடியோ ரேங்க் ஆகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்பவே அதிகம். சோ அதனால ஒரு பெஸ்டான தம்ப்நெயிலை எப்படி கிரியேட் பண்ணுங்க தெரிஞ்சுக்க ரைட் சைடுல தெரியுற இந்த வீடியோ பாருங்க. அப்புறம் எப்படி ஒரே நாள்ல 4000 வாட்ச் அவர் ரீச் பண்ண தெரிஞ்சுக்க லெஃப்ட் சைடுல தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அங்க பார்க்கறேன்.